ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அடிக்கிற வெயிலில் பட்டையை கலப்பிட்டு தூள் கலப்பி நல்லா அழகாக பூத்துட்டு வராங்க நம்மளோட பாலைவன அழகிகள். ஸோ நல்ல அருமையான ஒரு பிங்க் கலர், பேபி பிங்க். பார்க்கவே பூக்கள் ரொம்பவும் மனசுக்கு அழகாகவும் தெம்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க. ஓகேவா? இந்த வெயில் காலத்தில் அடீனியத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேல் மண் காஞ்சிரும். கொஞ்சமாவது ஒரு அரை கப்பு நீங்கள் இந்த செடிகளுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா கண்டிப்பாக உங்களோட பூக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா உதிர்ந்து போயிடுங்க. ரொம்ப நாள் செடியில் நிற்காது. அதனால் அடீனியம் தானே தண்ணி விடாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு குருட்டு போக்கில் ஒரு நினப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செடிக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு அரை கிளாஸாவது டெய்லி அடீனியத்துக்கு தண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபார்மை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிவிட்டு வரோம். போதும்னு இருக்குங்க. நான் செட் பண்ணுறதுக்குள்ளாடி வெயிலும் சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வீக்கெண்டு தான் அதை நம்ம கிளியர் பண்ணி செய்யணும். அதனால் போயிட்டுருக்கு அதுவும். ஸோ நமக்கு கூடவே கொஞ்சம் அறுவடை இருக்குதுங்க. இது பெரண்டை, அப்புறம் இது கொஞ்சம் நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை பூக்கள் கொஞ்சம் அறுவடைக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செடிகளில் எல்லாமே நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த சீசனில் நீங்கள் செடிகளுக்கெல்லாம் நல்லா மேல் மண்ணை எடுத்துகிட்டு, தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு மேல் மண்ணை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தனா உங்களோட செடிகளும் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூக்கிற பூ தாங்க நமக்கு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அந்த காய்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் தொட்டிகளில் மரங்கள் வச்சு வளர்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேல் மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு உரங்கள் கண்டிப்பாக கொடுங்க செடிக்கு. அப்போ தான் நமக்கு நல்ல பூக்களும் காய்களும் நமக்கு இந்த வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம துவையலுக்கு பறிச்சாச்சு. ஸோ பெரண்டை சட்னி அப்படின்னு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இப்போ தரையில் நட்ட வெள்ளை நாவலுங்க செம்மையாக பூத்துருக்கு. செடி முழுக்க பூவாக தாங்க இருக்குது. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பார்ப்போம் வருகிற நாட்களில் இதில் எவ்வளோ பிஞ்சு பிடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாங்கள் இதை தரையில் நட்டுட்டோம். 2 வெள்ளை நாவல் இருக்குது. இதில் ஒரு வெள்ளை நாவலில் நிறைய பூக்கள் வந்திருக்கு. ஒரு வெள்ளை நாவலில் இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? ஸோ நீங்களும் உங்களோட மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு இதுதான் ரைட் டைம். மூடாக்கு போட மறந்துடாதீங்க. கரும்பு சக்கை, இல்லைனா தேங்காய் நார், இல்லைனா கோகோ பீட்டு, இல்லைனா காய்கறி கழிவு, இல்லைனா வைக்கோல், இல்லைனா என்ன சொல்கிறது இலை சருகுகள், ஏதாவது ஒன்று போட்டு உங்கள் செடிகளை பத்திரமா நீங்கள் பாதுகாத்து வையுங்க. இல்லைனா தண்ணி ஊற்றி மாளாதுங்க. தரையில் இருக்கிற செடியாக இருந்தால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றலாம். ஆனால் கண்டிப்பாக தொட்டியில் இருக்கிற தண்ணிக்கு நம்ம டெய்லி ஊற்ற வேண்டியதாக போகும். எக்ஸ்பெஷலி செடிகளுக்கு காலையில் நேரத்தில் தண்ணி ஊற்றுங்க. சாயங்கால நேரத்தில் தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தொட்டியும் சூடாக இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சூடாக இருக்கும். அதனால நம்ம செடிகளெல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது.